இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து போவோம். இந்த மாதம் நாம் எரேமியாவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் இருந்து 31ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் ஒவ்வொரு நாளும் புது புது தேவனுடைய கிருபையுள்ள சத்தியத்தை நாம் கேட்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த இரவுக்குரிய ஜெபத்துக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையின் வசனத்தை எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். 9வது வசனம், எரேமியா 31:9 வாசிக்கிறேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராதே செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். திரும்ப ஒரு விசை உங்கள் கவனத்துக்காக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனமாய் கவனியுங்கள். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்களை வழிநடத்துவேன் என்கிற அழகான ஒரு வாக்குறுதியை நாம் இங்கு பார்க்கிறோம். பொதுவாக மற்ற மார்க்கங்கள், மற்ற மதங்கள், மற்ற தெய்வாதீன காரியங்கள், மற்ற கொள்கை கோட்பாடுகளை பார்க்கும்போது மனுஷன்தான் கடவுளிடத்தில் போய் எனக்கு வழி நடத்த வேண்டும் என்று கேட்பான். ஆனா எந்த தெய்வமும் நீ கவலைப்படாதே, நான் உனக்கு முன்னே செல்கிறேன், நான் உனக்கு வழி காட்டுகிறேன், நான் உன்னை கையில தூக்கி கொண்டு போகிறேன், நான் உன்னை பாதுகாத்து ஊருக்கு கொண்டு போய் சேர்ப்பேன், நீ சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வேறு எந்த மார்க்கத்திலும் அல்லது தெய்வாதீன காரியத்திலும் சொல்லப்பட்டதாக நான் அதிகமாய் அறிந்ததில்லை. ஆனால் அந்த வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு கிருபையுள்ள நல்ல ஒரு ஜீவியம், நல்ல ஒரு நடக்கை நம்முடைய கிறிஸ்தவத்திலே தேவனுடைய கிருபையினாலே நிறைய இருக்கிறது. முதல் சொல்லும் போது ஆதியாகமம் 24:48 பார்க்கிறோம், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்தே தேவனாகிய கர்த்தர் என்று எலியேசர் சொல்லுகிறார். அப்புறம் யாக்கோபு சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர். புதிய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தர் நல்லவர். வசத்திரம் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற மனுஷனை அவன் வழி தவறி போகும்போது திரும்பவும் அவனுக்கு எருசலேமுக்கு போவதற்கான வழி உண்டாகிறது. இப்படி வழி நடத்துகிற ஒரு தெய்வம், வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று சொன்னால், எனக்கு தெரிந்த வரைக்கும் என் வயதுக்கும் என்னுடைய அனுபவத்தின்படியும் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் அப்படி அழகாய் வழி நடத்துகிறவர். அதைத்தான் இங்கு எரேமியாவிலே பார்க்கிறோம், அவர்களை வழி நடத்துவேன் என்று ஆண்டோடைய வார்த்தை தெளிவாய் சொல்லும். இப்போ ஒரு காரியத்தை, ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்கிறேன். ஏன் ஆண்டவர் வழி நடத்தணும்? அவர் வழி நடத்தாவிட்டால் நமக்கு நடக்க தெரியாதா? அவர் வழி நடத்தாவிட்டால் நமக்கு பாதை தெரியாதா? அவர் வழி நடத்தாவிட்டால் நம்ம எங்கேயுமே போக முடியாதா? இல்லாட்டி எங்கேயுமே போக மாட்டோமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப ஏன் அவர் வழி நடத்தணும்? அவர் இல்லாட்டி இன்னைக்கு நம்மை வழி நடத்துவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது.
முதலாவது சேட்டிலைட் என்று சொல்லக்கூடிய வானத்தில் மிதக்கிற கோள்கள் இருக்குது. அப்புறம் நமக்கு கூகுள் இருக்குது, நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்குது, நல்ல வாய்ஸ் சொல்றோம், ஆடியோ வாய்ஸ் மூலமாய் வழிநடத்தப்படுகிறது இருக்கிறது. அப்ப நமக்கு வழிகாட்டுவதற்கான நிறைய காவலாளிகள் இருக்காங்க, பேருந்து நடத்துனர்கள் இருக்காங்க, வழியில தெரியாட்டி கேட்டா பாத சொல்றதுக்கு மனிதர்கள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையிலே வழிநடத்தப்படுவதற்கு அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இல்லை. வழிநடப்பதற்கு அவரவர்களுக்கு எல்லா அனுகூலமும் இருக்கிறது. படிக்காத மனுஷன் கூட வழிநடந்து போவதற்கு ஓசத்துல அவனுக்கு நல்ல பாதை இருக்கிறது. ஒரு காலத்துல சூரிய வெளிச்சத்தை வைத்து வழியிலே நடந்து போனாங்க. அதன் பின்பு நிழல் விழுகிறத பார்த்து நடந்து போனார்கள். கடலிலே பிரயாணம் பண்ணினவர்கள் கர்த்தர் நல்லவே. அந்த காலத்துல எந்த பெரிய கலங்கரை விளக்கங்கள்லாம் கிடையாது. ஆனா கரெக்டா எப்படி வழி நடந்து போனாங்க அப்படின்னாக்கா, அங்க இருந்தே அவங்க போகிற பாதையில விழுகிற நிழல், அந்த சூரியனுடைய வெளிச்சம், அடிக்கிற காற்று, அப்புறம் சோத்திரம் அங்க உண்டாகிற கால சீதோசனை, இவைகளை வச்சு வழி நடந்து அவங்க போக வேண்டிய இந்த நாட்டுக்கு போனாங்க, அந்த நாட்டுக்கு போனாங்க, போக வேண்டிய வழியில போனாங்க. அப்போ ஆதி காலத்திலேயே வழி நடத்துவதற்கு நிறைய ஞானம் இருந்திருக்கிறது, அறிவு இருந்திருக்கிறது, புத்தி இருந்திருக்கிறது, திறமை இருந்திருக்கிறது. இவ்வளவு இருக்க ஏன் ஆண்டவர் வழி நடத்தணும்? அவருக்கு வேற வேலையே இல்லையா? அவர் வேற எதையும் கவனிக்கிறதே இல்லையா? ஒவ்வொருத்தரையும் கைப்பிடிச்சு நடத்துறது மட்டும்தான் அவருக்கு வேலையா? ஏன் அவர் கைப்பிடிச்சு நடத்தாட்டி நம்மட வாழ்க்கையில என்ன ஆயிருவோம்? குழியில விழுந்துருவோமா? இல்ல எது நடந்துடும்? ஆனாலும் அந்த தேவனே வழி நடத்தாவிட்டாலும் வழி நடப்பதற்கான எல்லா ஏதுக்களும், எல்லா அனுகூலங்களும், எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அந்த கர்த்தர் வழி நடத்துவார் என்று. இப்ப கவனிக்கணும், நான் இதுவரைக்கும் சொன்னேன், மேகங்கள் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, நிழல் இருக்கிறது, காற்று இருக்கிறது, இப்படி பலதரப்பட்ட கோள்கள் இருக்கிறது. எவ்வளவு இதெல்லாம் வழி நடத்துகிற நடத்துதலுக்கும் ஆண்டவர் நடத்துகிற நடத்துதலுக்கும் நிறைய வித்தியாசம். இதைத்தான் இங்கு நாம் கவனிக்க வேண்டும். நீங்க நிழல் வைத்து நடந்தாக்கா ஒரு குறிப்பிட்ட நிமிடம் வரைக்கும் தான் நீங்க நிழலை நம்பி போக முடியும். ஏன்னா நீங்க நிழலை நம்பி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும் போது நிழல் உங்களுக்கு வலது பக்கத்துல கீழே சாய்ந்து இருக்கும். வலது பக்கத்துல தானே இருக்கு, அப்ப இந்த பக்கத்துல இந்த கிராமம், இந்த ஊர் இருக்கு, நீங்க போவீங்க. கொஞ்ச நேரத்துல நீங்க போயிட்டே இருக்கிற வழியில சூரியன் அப்படி திசை மாறும் போது வலது பக்கத்தில் சாய்ந்த நிழல் அப்படியே செங்குத்தாக முன்னாடி வரும். அடுத்து கொஞ்ச நேரத்துல போனீங்கன்னா அது வேற பக்கத்துல மாறும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நிழல் உங்களுக்கே தெரியாது, நேர பாதத்துக்கு கீழே ஒளிஞ்சிக்கும். இப்ப எப்படி போவீங்க? அப்ப அந்த நிழலானது நிரந்தர வழிகாட்டி கிடையாது. சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு வழி நடந்தாங்க. சூரியனுடைய வெளிச்சமும் அதுதான். கர்த்தர் நல்லவே. அந்த சூரியனானது காலையில ஒரு திசையில உதிக்கிறது, மாலையிலே மறு திசையில மறைகிறது. இடையிலே கால சூழ்நிலைகள் வரும்போது, மழைக்காலம், காற்று காலம் வரும்போது சூரியனுடைய ஒளி பிரகாசம் இல்லாமல் மங்கிவிடும். அப்போ பிரயாணமானது தடைப்படும். அதன்படி பார்த்தா சூரியனுடைய வழிநடத்துதலும் நிரந்தரம் கிடையாது. அப்புறம் காற்றினால் நடத்தப்பட்டார்கள். அந்த காற்றினால் நடத்தப்படுவது சரி கிடையாது. ஏனென்று சொன்னா வேதமே சொல்லுகிறது, காற்றானது சுழன்று அடித்து அது துவங்கின இடத்துக்கே வருது. இந்த பக்கம் காத்தடிக்குது போறீங்க, அந்த பக்கம் சொத்துல மலைப்பகுதி இருந்தா காற்று குறைவா இருக்கும். அடுத்து மலைப்பகுதி தாண்ட உடனே வனாந்திர பகுதி வந்தா திரும்ப பெரிய காற்றடிக்கும். அப்போ மலைப்பகுதி காற்றை நம்பி போறதா, வனாந்திர காற்றை நம்பி போவதா? அப்ப அந்த காற்றும் அங்க ஒரு மனுஷனுக்கு நிரந்தர வழி காட்டியா இருக்காது. சரி, வானத்தின் கோள்கள் இருக்கு, அதுதான் இன்றைக்கு விமானங்களுக்கு வழிகாட்டுகிறது.
கப்பல்களுக்கு வழிகாட்டுகிறது, மற்றும் வானத்துல பறக்கிற ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் பாராசூட், இன்னும் எத்தனையோ வானமண்டல பயணங்கள் நடக்குது. அது எல்லாத்துக்கும் இந்த சேட்டிலைட் மூலமா வழி கிடைக்குது. ஆனால் அந்த வழிநடத்துதல் கூட பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட எல்லை அளவுக்கு தான் அது வழிகாட்டு. ஒரு சேட்டிலைட்டுடைய ஒரு எல்லையானது குறிப்பிட்ட தேசத்துக்கு உரியதாக இப்போது அளவிட்டு வைத்திருக்கிறாங்க. அதற்கு பின்பு அதை வழிகாட்ட முடியாது. அதன்படி போனாக்கா தவறா போயிடும். கடைசியா இன்னைக்கு எல்லாரும் வழி நடத்தப்படுவதற்கு பயன்படுத்துவது கூகுள். சமீபத்திலே போன வாரத்திலே கூகுள் மேப் போட்டு அந்த மேப் மூலமா பிரயாணம் பண்ணி கார்ல போயிருந்திருக்காங்க. போனாக்கா கரெக்டா அந்த கார் நல்லா அழகா போயிருக்கு. திடீர்னு சொல்லி வேற ஒரு பாதை போயிருக்கு. அப்ப இடையில கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு, அந்த பக்கம் பாதை தெரிஞ்சிருக்கு. சரி, கூகுள் தானே காட்டுது, இறங்க. நேரம் அந்த கார் ஆற்றுக்குள்ள போய் விழுந்துருச்சு. ஆற்றுக்குள்ள விழுந்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல 4 பேர் மரித்தும் போனாங்க. அப்போ இன்னைக்கு கையில இருக்கிற அந்த கூகுளும் கூட அது நிரந்தர வழிகாட்டி கிடையாது. அது சரியாய் கொண்டு போய் சேர்க்குமா என்று தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒரு முறை நானும் என்னுடைய மூத்த மகன் எபி சாயம்ராஜா பாஸ்டர் அவர்களும் கோயம்புத்தூரை சார்ந்த பாஸ்டர் துரை 3 பேர் சேர்ந்து அருப்புக்கோட்டையில ஒரு எல்ஐசி ஆபீஸ்க்கு நாங்க போயிருந்தோம். அப்போ நாங்க எல்ஐசி ஆபீஸ் எங்க இருக்குது எல்லா அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டோம். கரெக்டா நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம். அப்போ டவுனுக்குள்ள போனோம்னு எங்க போறதுன்னு தெரியல. அந்த கரெக்டா பர்டிகுலர் இடம் தெரியல. சில கேட்டாலும் இடம் மாறி சொல்றாங்க. உடனே மேப் போடுங்க சொல்லி கடைசியில மேப் போட்டாச்சு. கூகுள் மேப் போட்டாச்சு. கூகுள் மேப் போட்டு அந்த காரை நாங்க டவுனுக்குள்ள கரெக்டா அந்த கூகுள் மேப்புக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம். போனாக்கா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாங்க எந்த இடத்துல நின்று கூகுள் மேப்பை நாங்க எல்ஐசி பில்டிங்காக போட்டோமோ அது எங்கெங்கயோ சுத்தி எடுத்து கரெக்டா நாங்க துவங்கின இடத்துக்கே கொண்டாந்து விட்டுச்சு. ஏறத்தாழ ஒரு 3/4 மணி நேரம் பெட்ரோலும் வேஸ்ட், நேரமும் வேஸ்ட். சோத்திர சந்து பந்தெல்லாம் நுழைந்து காரை வளைக்க முடியாத வளைச்சு கடைசியில பார்த்தா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து நிக்கிறோம். அப்புறம் இது சரிப்படாதுன்னு சொல்லி அதை நிறுத்திட்டு அப்புறம் உடனே நம்பர் எடுத்து அதுக்கப்புறம் போன் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போன் கால் நம்பர் அட்டன் பண்ணாங்க. அவரை கேட்டா கரெக்டா சொன்னாங்க. கரெக்டா சொல்லிட்டு நாங்க கார் எடுத்து எல்ஐசி பில்டிங் கிளம்புறோம். பார்த்தாக்கா கரெக்டா ஒரு 60 முதல் 100 அடி தூரத்துலதான் அந்த எல்ஐசி ஆபீஸே இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க, இன்றைக்கு வழிநடத்தப்படுவதற்கு நிறைய வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது எதுவுமே செம்மையானது கிடையாது. அப்ப ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை நடத்தும் போது எந்த விதத்துல நடத்துவார்? எப்படி நடத்துவார்? அதைத்தான் அந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை இவ்விதமாய் அழகாய் சொல்லுகிறது. அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை முதல் நடத்தும் போது எங்க நடத்துகிறார் என்று சொன்னா தண்ணீர் உள்ள கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தண்ணீர் உள்ள இடத்திலே ஆண்டவர் நடத்துகிறார். இந்த தண்ணீர் உள்ள இடம் என்று சொன்னால் அது ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தண்ணீர் உள்ள என்ற வார்த்தையே ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான நல்ல காரியத்தை காண்பிக்கிறது. எந்த நல்ல காரியத்தை காண்பிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:36. இவ்விதமாய் அவர்கள் நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். ஆமென். இங்கே ஆண்டவர் அழகாய் ஒரு மந்திரியை வழி நடத்துகிறார். அவரை நடத்தும் போது நேர எங்க நடத்துகிறார் பாருங்க, தண்ணீர் உள்ள இடத்துல நடத்துகிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்த உடனே இந்த மந்திரிக்கு அழகான ஒரு எண்ணம் வருகிறது, நான் ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன? உடனே அங்க இருக்க பிலிப்பு தேவ மனுஷன் பார்க்கிறார், நானே இந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்போ தேவன் ஒரு மனுஷனை வழி நடத்தும் போது முதலாவது எங்கே நடத்துகிறார் என்று சொன்னால், அவன் உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு பிழைக்கிறவனாய் அந்த அனுபவத்திலே நடத்துகிறவனாய் இருக்கு. மற்ற கூகுளோ சேட்டிலைட்டோ மற்றவைகள் நடத்தினா மனுஷன் மரிப்பதற்கு வழி நடத்தும், அவனை கிறிஸ்துவுக்குள் அல்லது கடவுளுக்குள் உயிர்ப்பிக்க நடத்தாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ ஒரு மனுஷனை வழி நடத்தும் போது முதலாவது நதிகள் அண்டைக்கு நடத்துகிறது, தண்ணீர் உள்ள பகுதியில் நடத்துகிறது. அந்த தண்ணீர் என்பதே அவன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அதிலும் கவனிங்க, இங்கே கர்த்தர் நிலவ ஒரு மனுஷன் பாவத்துக்கு சாகுறான், நீதிக்கு பிழைக்கிறான். யார் தெரியுமா? கெந்தாகே என்று சொல்லக்கூடியவளுடைய மந்திரி. இந்த மந்திரிய குறித்து பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஓ கர்த்தரளவே, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்தாலும் நுழையும், ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. அப்ப எந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைய முடியாது என்று ஆண்டவரே சொன்னாரோ, அதே வசனத்தின்படி இங்க ஒரு ஐஸ்வர்யவானும் தேசத்துக்கு மந்திரியா இருக்கிறவனையுமே ஆண்டவர் அழகாய் நடத்துகிறார். எப்ப இது எதை காண்பிக்கிறது? தேவன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை வழி நடத்தினால் முதலாவது அவர்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதான ஞானஸ்நானம் என்னும் உடன்படிக்கையிலே நடத்துகிறார். இன்றைக்கு உபதேசத்திலே, சத்தியத்திலே, பிரமாணத்திலே இதெல்லாம் சொல்லுவது கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நடத்துவார், உன் பாதங்கள் எல்லாருடைய கல்லிலே சுமந்து கொண்டு நடத்துவார், நீ போகிற இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் என்று மேலோட்டமான ஒரு இருதயத்தை சாந்து பூசுகிற செய்தியாய் மாற்றி விடுகிறார்கள். ஆனால் எரேமியா 31:9 படி நான் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொன்னா முதலாவது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதான அந்த ஞானஸ்நானம் என்னும் அந்த உடன்படிக்கைக்குள் கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்துல ஞானஸ்நானம் என்பது கட்டாயத்தில் ஒன்றாயிருந்தது. ஞானஸ்நானம் எடுத்தாதான் திருவிருந்து, ஞானஸ்நானம் எடுத்தாதான் உன் வீட்டுல ஜெபக்கூட்டம், ஞானஸ்நானம் எடுத்தாதான் நீங்க சபைக்கு வரும்போது உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். இப்படி பல சட்ட திட்டங்கள் சபையில இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. திருவிருந்து கொடுக்கிற பல இடத்துல பார்த்திருக்கிறேன். மருத்துவர்களாயிருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸே ஒரு பெந்தேகோஸ்து சபையிலே, ஒரு வளர்ந்த சபையிலே கவர்மெண்ட் டாக்டர் திருவிருந்து கொடுக்கிறார். பாஸ்டர் மேடையில் நின்றுட்டு இருக்காரு, டாக்டர் கொடுக்கிறாரு, இன்ஜினியர் கொடுக்கிறாரு, உடன் ஊழியக்காரர்கள் கொடுக்கிறாங்க. ஆனா அங்க திருவிருந்து எடுக்கிறது யாருன்னு பார்த்தாக்கா அவங்க எந்த விதத்திலும் இருக்கிறாங்க. ஒரு முறை நான் மறக்க முடியாத ஒரு அனுபவம். சேலத்துல நான் மன்னிக்கல், நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்கார குடும்பம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னை சேலத்துக்கு அனுப்புனாங்க. சரி, நம்ம ஊழியத்துல இருக்க ஊழியக்காரர் சொல்றாங்க, நம்ம போவோம் சொல்லி போயிட்டேன். அங்க போனாக்கா கர்த்தர் நல்லவன், அந்த சபையும் ஒரு தெய்வ பயத்துல இல்ல, அங்க இருக்கிற ஊழியக்காரரும் சரியான முறைமையில இல்ல, விசுவாசிகளும் ஒரு ஒழுங்கினம். இடையில நேரமான போது எனக்கு ரெஸ்ட் ரூம்காக வெளியில வந்தேன். வெளியில வந்தா ஒரு சகோதரன் கையில மொபைல் போன் வச்சுட்டு இருக்காரு. அந்த மொபைல் போன்ல கண்ட காட்சிகளை பார்த்துட்டு இருக்காரு. போகும்போது பாக்குறேன், மொபைல் போன்ல கண்டதை பார்த்துட்டு திரும்பி வரும்போது பாக்குறேன், அவர் பேசுற சத்தம், அவர் பேசுறது தெளிவா கேக்குது. அருவருப்பான வார்த்தையில் பேசிட்டு கூட்டம் முடிஞ்சு அப்போ சொல்றோம் எல்லாரும் ஜெபிக்கப்பட்டது. அவர் போதவர் சொன்னா எல்லாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகுங்கள் அப்படின்னா. திருவிருந்து ஆயத்தமானாக்கா எல்லாம் வந்துட்டாங்க. நான் வெளியில பார்த்து மொபைல்ல பார்த்து கெட்ட வார்த்தை பேசிருக்கேன். அந்த சகோதரர் வந்து நிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவங்க உங்களுக்கு நின்றபடியே திருவிருந்து, சேர்ல இருக்கவங்களுக்கு சேர்ல இருக்கவங்க திருவிருந்து, கால் நீட்டினபடியே திருவிருந்து.
எனக்கு பயங்கர அதிர்ச்சி. கடைசியில நான் அங்கு திருவிருந்து எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த ஞானஸ்நானம் என்பது சரியான உடன்படிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஞானஸ்நானத்தை குறித்து நிறைய பேர் பேசுவதும் கிடையாது. ஆனால் நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறது உண்மை என்று சொன்னால், உங்க ஜீவியம் 2 வித ஞானஸ்நானத்தை நீங்கள் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும். பொதுவாக ஞானஸ்நானம் என்பது 3 வகைப்படும். அது உயிரோடு இருக்கும் போது 2 ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். ஒன்று, யோவான் சுவிசேஷம் 3:3 மற்றும் 5 சொல்லுகிறபடி ஜலத்தினால் பெறுகிற ஞானஸ்நானம். 2வது, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனம் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் பெறுகிற ஞானஸ்நானம். இது 2ம் ஒரு தேவ பிள்ளை பூமியில் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது. 3வது ஞானஸ்நானம் தான் நாம் மரிக்கிற அனுபவம். பூமியிலே மரித்து வானத்திலே கர்த்தரோடு உயிரோடு எழும்புகிறோம். அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள கடைசி. அது ஆண்டவருடைய தீர்மானம். ஆனா உயிரோடு இருக்கும் போதே எல்லாருமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நல்ல சுத்தம் நிரம்பின ஜலத்திலே முழுகி ஞானஸ்நானம் இருக்கணும். 2வது, காத்திருந்து ஜெபித்து பரிசுத்தாவின் அக்கினி ஞானஸ்நானத்தை பெறணும். கடந்து போகட்டும். இப்ப தேவன் இங்கு பார்க்கிறோம் வழி நடத்துகிறவர் என்று பார்க்கிறோம். முதலாவது, தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். அந்த தண்ணீர் என்பது சோத்திர உடன்படிக்கையின் அனுபவத்தை காண்பிக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை உங்கள்கிட்ட இருக்குதா என்பதை பாருங்க. இல்லாவிட்டால் காலத்தை கடத்தாதீர்கள். இதுவே ஏற்ற காலம், இதுவே ஏற்ற சமயம். சீக்கிரமாய் நல்ல சத்தியத்தை போதிக்கிற பரிசுத்தவான்கள் கையினாலே ஞானஸ்நானத்தை எடுக்க பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்று பார்த்தோம். அவர் வழிநடத்துகிற 2வது வழிநடத்துதல் என்ன? அந்த எரேமியா 31:9 வசனம் சொல்லுது, செம்மையான வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். செம்மையான வழியிலே. எனக்குமான தேவ பிள்ளைகளே, வழியே கர்த்தர் நல்லவை. எத்தனையோ வழிகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அப்ப வழியிலே நிறைய வழி இருக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்துகிற வழியை பாருங்க. அதை குறித்து வேதம் சொல்லுது, அது செம்மையான வழி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப செம்மையான என்றால் என்ன? செம்மையான என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த செம்மையான வழியை குறித்த அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். சோதரம் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமோஸ் 3:10. அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. செம்மையான வழி என்றால் எது? சிலர் சொல்றாங்க கற்கள் இல்லாதது செம்மையான வழி. சிலர் சொல்றாங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நடத்துகிற வழி செம்மையான வழி. சிலர் சொல்றாங்க கர்த்தர் தூக்கிட்டே போனாக்க அது செம்மையான வழி. ஆனா செம்மையான வழி என்பது எது என்று வேதம் இங்கு அழகாய் ஆமோஸ் 3:10 சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, சில அரண்மனைகள் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார். நம்முடைய ஜீவியத்துல இந்த கொடுமை இருக்கக்கூடாது. 2வது கொள்ளை இருக்கக்கூடாது. கொடுமை என்றால் என்ன? கொள்ளை என்றால் என்ன? மற்றவர்கள் காயம்பட அடிப்பதும் அவர்கள் மனவேதனை அடையத்தக்கதாய் அவர்களை துன்புறுத்துவதும் அது கொடுமையை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. கொள்ளை என்பது எதை குறிக்கிறது? பொய்யையும் புரட்டையும் சொல்லி தனக்கு ஒரு
ஆதாயம் அடைய, தனக்கு ஒரு நன்மையை பெற வாயை திறந்தால் மனதார போய் பேசுகிற அனுபவம். இது கொள்ளையடிக்கிற ஒரு அனுபவம். சமீபத்திலே ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த குடும்பத்தார் வாயை திறந்து பேசுறத நான் கொஞ்சம் கவனமா கவனிச்சேன். வாயை திறந்தாலே வெறும் சாபகரமான வார்த்தை. நீ நல்லா இருக்க மாட்டே, ஒழுங்கா இருக்க மாட்டே, நாசமா போயிருவான், விளங்காம போயிருவான், அப்படி இப்படி சொல்லி ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லவே தெரியாத இன்னும் அடுக்குமொழி வசனத்துல பயங்கரமான. அது மட்டுமல்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சொன்ன நிறைய அந்த வாதத்தை நான் பொறுமையா கவனிச்சுட்டேன். எந்த பதிலும் பேசாம அவங்க என்னதான் பேசுறாங்க பார்ப்போம், ரொம்ப பொறுமையா கவனிச்சு பார்த்தாக்கா அவங்க சொல்ற வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள் சொல்வது எல்லாமே அப்பட்டமான பொய். ஆனா தைரியமாய் பேசுகிறார்கள், நிகரமாய் பேசுகிறார்கள், ஏராளமாய் பேசுகிறார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு ஆதாயத்தை அடைவதற்காக. கடைசியில் அவர்கள் பேசினார்கள், அந்த பொய்யெல்லாம் சாற்றினார்கள், அவங்க மனதை சொத்துல கொடுமைப்படுத்தினார்கள், கடைசியில கொள்ளையும் அடித்தார்கள். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் கர்த்தருக்கு முன்பா என்னை நிப்பாட்டி பார்த்தேன். நிப்பாட்டி பார்த்துட்டு ஆண்டவருக்கு அப்படியே கையத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண. ஏன் தெரியுமா? இவங்க இவ்வளவு சபிக்கிறாங்க, இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு அருவருப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, வாயை திறந்தா எல்லாம் பொய்யா வர்றாங்களே, அதை குறித்து கிடையாது. நான் துதித்ததுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே இந்த மனுஷர்களை போல இல்லாமல் என்னை உம்மை போல வைத்திருக்கிறேன், இதிலும் பொறுமையாயிருக்க வைத்திருக்கிறீர், இதெல்லாம் கேட்க வைத்திருக்கிறீர். ஆண்டவர் இந்த இவங்களுடைய எந்த துர்க்கிரியையும் என் ஜீவியத்தில் இல்லாமல் என்னை காத்தீரே, அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மனதார துதி. செம்மையான வழி என்பது இதுதான் தேவ பிள்ளைகள். இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இந்த கடைசி காலத்துல நீங்க யாரையுமே கொடுமைப்படுத்துறது பாவமே கிடையாது. நீதி நிமித்தம் நம்ம கிரியை செய்யலாம், கர்த்தருடைய நாம தூஷிக்கப்படுதுன்னா நம்ம அவங்கள பாதிக்கலாம் சொல்லி இன்னைக்கு பலவிதமான கள்ள உபதேசங்கள் வந்து விட்டது. நீங்க நிக்காதே, நீ தைரியமா அடி, பழைய பாட்டை பாரு, தாவீதை பாரு, கூழாங்கல்ல தூக்கி எரிஞ்சான், சோத்திர இவனை பாரு, ஈட்டி எடுத்து எரிஞ்சான், அவனை உடனே கொலை பண்ண, இதெல்லாம் பைபிள்ல தானே இருக்கு, நீ பண்றது தப்புலன்னு சொல்லி இன்றைக்கு கொடுமை செய்வதை கூட நன்மையாய் பேசுகிற சத்தியங்கள் பெருகிவிட்டது. ஆனா உண்மையை சொல்றேன், தேவனால் ஒரு மனுஷன், தேவனால் ஒரு மனுஷி செம்மையான வழியில நடத்தப்படுகிற அனுபவம் இருந்தா அவர்களுக்கு வருகிற கொடுமையை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இவர்கள் கொடுமைப்படுத்த மாட்டார்கள். இவர்களை கொள்ளையாட ஒப்புக் கொடுப்பார்கள். ஆனால் இவர்கள் போய் கொள்ளையடிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இந்த கொடுமையும் வந்தது, இந்த கொள்ளையும் வந்தது. இயேசுவை முதலாவது அவர்கள் இருக்கிற வஸ்திரம் முதல் கொண்டு உறிந்து கொண்டு கொள்ளையடித்தார்கள். அடுத்தது அவரை போட்டு நைய புடைத்து கொடுமைப்படுத்தினார்கள். அப்போ அவர் கொள்ளையாடவும் விட்டு கொடுத்தார், கொடுமைப்படுத்தவும் விட்டு கொடுத்தார். ஏன்னாக்கா அவருக்கு முன்பாக ஒரு வழி இருந்தது, அது செம்மையான வழி. அந்த செம்மையான வழி எதுனா வானமண்டலங்களின் வழியாய் ராஜ்யத்துக்கு போகிற வழி. அல்லேலூயா. இப்ப புரிகிற சத்தியம், செம்மையான வழி என்றால் இறையா, அது வானமண்டலங்களின் வழியாய் வானாதி வானவரை அடைகிற வழிதான் செம்மையான வழி. அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, முட்கள் இல்லாத பாதையா இருக்கணும், பாதைகள் நெய்யா பொழியணும், ஐயோ கர்த்தருடைய தூதர்கள் முன் செல்லணும், அவர்கள் என்ன வழி நடக்கும். அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா
நமக்கு ஒரு இறுதி வழி என்கிற ஒரு வழி இருக்கு. அந்த வானமண்டலத்தின் வழியாக வானாதி வானவராகிய அந்த தேவனை சந்திக்கிற வழிதான் செம்மையான வழி. அதற்கு பூமியிலே நாம் கொடுமை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், கொள்ளை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய வழி செம்மையான வழியா இருக்கும். கர்த்தர் நல்லவே. இப்ப புரியுதா? நான் சொன்னேன், சேட்டிலைட்ட சொன்னேன், கூகுள்ல சொன்னேன், நிழல் சொன்னேன், வெயில் சொன்னேன், காற்று சொன்னேன், சூரியனை சொன்னேன், சந்திரனை சொன்னேன், நிறைய வழிநடத்தல் சொன்னேன். இப்ப நான் சொல்லி பேசுகிற இந்த சத்தியத்தின்படி பாருங்க, இந்த பாதையிலே நான் இதற்கு முன்பு எந்த ஆதாரங்களும் வழி நடத்த முடியாது. இப்படி நடத்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமை யாருக்குன்னா அது ஆண்டவருக்கு தான் உண்டு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாய் அந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை எப்படி வழி நடத்துவார்? அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 9 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன். ஆமென். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பிதாவாய் இருந்து நான் வழி நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைகளே, இந்த பிதாவாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த பிதாவாய் இருக்கிறேன் என்றால் என்ன? அந்த பிதாவாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 63 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 63:16. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை, ஒரு தேவ மனுஷியை வழி நடத்தும் போது முதலாவது அவர்களை தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்துகிறார். இரண்டாவது நல்ல செம்மையான வழியிலே நடத்துகிறார். மூன்றாவது எப்படி நடத்துகிறார்? பிதாவாயிருந்து நடத்துகிறார். இந்த பிதா என்று சொன்னால் யார் என்று கேட்டா, எல்லாரும் சொல்லப்படுகிற ஒரு பொதுவான விளக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பிரவேசிக்க முடியாத ஒளியிலே வாசமனை, அவர்தான் பிதா. 24 மத்தியிலே 24 மூப்பர்கள் மத்தியிலே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட அவர்தான் பிதா. இதெல்லாம் சொல்றோம். இது எல்லாம் அறியப்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாரும் பேசுற பிரசங்கத்தை நம்ம பேசக்கூடாது. எல்லாரும் சொல்ற ஓமைய உதாரணத்தை நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் எடுக்கிற வசனத்தை நம்ம எடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னா அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கென்று ஒரு அபிஷேகம் உண்டு, நமக்கென்று ஒரு சத்திய வெளிப்பாடு உண்டு, நமக்கென்று ஆவியானுடைய ஒரு கிருபையின் நடத்துதல் உண்டு. அந்த நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தோடு பிரசங்கிக்கணும், அந்த அபிஷேகத்தோடு வசனம் பேசணும், அந்த அபிஷேகம் கொடுக்கிற உதாரணத்தை தான் சொல்லணும். சரி, இப்போ தேவன் ஒரு பரிசுத்தவானை, ஒரு பரிசுத்தவாட்டிய, ஒரு விசுவாசியை வழிநடத்தும் போது மூன்றாவதா எப்படி வழி நடத்துகிறார்? பிதாவாய் இருந்து வழி நடத்துகிறார். அந்த பிதாவாய் இருந்து வழி நடத்துகிறார் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஏசாயா 63:5 சொல்லுகிறது, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. பிதா என்று சொன்னால் மீட்பே. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் அதை சொல்லி இருக்கீங்க? இங்கு வேதம் சொல்லுகிறது, பிதா என்று சொன்னால் அவர் மீட்கிறவர். மீட்கிறவர் என்று சொன்னா தப்பு வைக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஜீவனை காத்துக் கொள்ளுகிறவர் என்றார்.
அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனுஷனை எரேமியா 31:9 நான் அவர்களை வழிநடத்துவேன் என்ற வார்த்தையின்படி நடத்தும் போது அவர் மூன்றாவது எப்படி வெளிப்படுகிறார் தெரியுமா? மீட்பெருமான பிதாவாய் வெளிப்படுகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் வழி நடத்துறதுனால உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. கரடி வராதுன்னு சொல்ல முடியாது, சிங்கம் வராதுன்னு சொல்ல முடியாது, இடற்கல் வராதுன்னு சொல்ல முடியாது, குழியில விழமாட்டீங்கன்னு சொல்ல முடியாது, தண்ணீர் இடையில குளிக்கணும் சொல்ல முடியாது, நெருப்பு சுடாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே நடத்தினாலும் இடையில வழியில கல்லு வரதான் செய்யும், குழி வரதான் செய்யும், பள்ளம் வரதான் செய்யும், இடறல் வரதான் செய்யும், சிங்கம் வரதான் செய்யும், கரடி வரதான் செய்யும். ஆனால் அந்த தேவன் வழி நடத்தும் போது இவைகள் எது குறுக்கே வந்தாலும் இந்த ஏசாயாவிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, ஏசாயா 63:16 அந்த பிதா என்ன செய்வார்? நம்மை மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. பைபிள்ல வழி நடந்து போன பலரை குறித்து பைபிள் இருக்கு. ஆனா எல்லாருமே தெரிஞ்சது பேச. நான் ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு மிரண்டு பயந்து போனேன். 2 பேரு தூர இடத்துக்கு போறாங்க. அங்கே ஒரு மனுஷனை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு அவன் தலையை தூக்கிக்கிட்டு முழுவதும் அவாந்தரமான வழியில நடந்து வராங்க. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? வேற ஊருக்கு போறாங்க, அங்க சண்டை போட்டாங்க, ஒருத்தனை கொன்னுட்டாங்க, கொன்னுட்டு அவன் தலையை அறுத்துட்டாங்க, அறுத்து மண்டைய மட்டும் தூக்கிட்டாங்க. மண்டையை தூக்கிட்டு செத்தவுடைய மண்டையை தூக்கிட்டு ராத்திரி முழுக்க கையில செத்தவுடைய மண்டையை வச்சு நடக்கிறாங்க. அதுவும் அவாந்தர வெளி. அவாந்தர வெளின்னா ஒரே கூக இருக்கும், கூக்குரல் இருக்கும், சத்தம் இருக்கும், மிருகங்கள் அலையும். அந்த வழியில செத்த ஒருத்தருடைய தலையை தூக்கிக்கிட்டு ராத்திரி முழுக்க நடந்து மறுநாள் அரண்மனைக்கு சேர்றாங்க. அப்போ அந்த 2 பேர் எவ்வளவு பெரிய தைரியசாலிகளா இருந்திருப்பாங்க. ஒரு தேவ பிள்ளைனா இப்படிப்பட்ட ஒரு தைரியமும் இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலும் வேணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பிதா என்னை நடத்துவார், என் பிதா என்னை மீட்டுக் கொள்ளுவார், என் பிதா என்னை காப்பாற்றுவார். எனக்கு ஒரு பிதா உண்டு, அவர் நித்திய காலத்தின் பிதா. அவர் தெரியாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கே 1008 சிக்கல் வந்துச்சு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகி தேவன் மீட்டுட்டார். அந்த இயேசுவை மீட்ட பிதாவாகி தேவன் என்னையும் மீட்டுக் கொள்ளுவார். இதுதான் அந்த விசுவாசம், இதுதான் அந்த சத்தியம். அப்போ நான் வழி நடத்துவேன் என்று சொன்னால், மூன்றாவது ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார்? மீட்டுக் கொள்ளுகிறவராய். இடரல் வரும்போது, இக்கட்டு வரும்போது, தனிமை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாதிப்பு வரும்போது, துயரம் வரும்போது, சத்துரு வரும்போது, விரோதி வரும்போது, மரணம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, கண்ணி வரும்போது, எல்லா நேரத்திலும் பிதாவாகிய தேவன் மீட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். முதலாவது தண்ணீர்கள் என்கிற ஞானஸ்நான உடன்படிக்கையில் நடத்துகிறவன். 2வது நித்திய வழியிலே, செம்மையான வழியிலே நடத்துகிறவன். ராஜ்யத்தின் அந்த வானாதி வானங்களுக்கு போகக்கூடிய வழியை காண்பிக்கிறவன். 3வது கர்த்தர் பிதாவாய் இருந்து நடத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த அருமையான நடத்துதல் உங்க வாழ்க்கையிலே இருக்குதா என்று பாருங்க. இந்த ஜீவியம் உங்க வாழ்க்கையில காணப்படுதான் பாருங்க. கடைசியா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிற பாருங்க. அந்த வசனத்தை படிச்ச போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அந்த எரேமியா 39 படிக்க ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னாக்கா, முதலாவது சொல்றாரு, நான் என் ஜனத்தை தண்ணீர்கள் நடையில் நடத்துவேன். 2வது சொல்றாரு, செம்மையான வழியில நடத்துவேன். 3வது சொல்றாரு, நான் பிதாவா இருந்து நடத்துவேன். சொல்லிட்டு அந்த நடத்தின மனுஷிய 4வது ஆண்டு என்ன பண்றாரு தெரியுமா? அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. எரேமியா 31:9 வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவன், நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா.
இப்போ அந்த வழிநடத்தி 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 அவர்களை ஆண்டவர் எப்படி மாத்திட்டார்னாக்கா, அவருடைய புத்திரனாகவும் அவருடைய புத்திரியாகவும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் நம்மை வழிநடத்தணும்? வழிநடத்துறதுக்கு நமக்கு வேற ஆதாரமே இல்லையான்னு ஆரம்பத்துல கேட்டேன். ஏன் ஆண்டவர் நடத்தணும் தெரியுமா? அவர் நம்மை வழி நடத்தினா, அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் நடந்தா, கடைசியா நாம் அவருடைய புத்திரனாகவும் அவருடைய புத்திரியாகவும் தேவன் நம்மை மாற்றி விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களை அவருடைய புத்திரனாய் அவருடைய புத்திரியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த புத்திரன் என்கிறதை குறித்த கிருபையுள்ள ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே அல்லாமல் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அல்லேலூயா. நம்மை நடத்துகிற ஆண்டவர் கடைசியாக அவருடைய புத்திரனாக ஏக புத்திரியாய் மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அவர் மட்டும் நம்மை நடத்தாம இருந்திருந்தா நாம் அடிமைகளாகவே இருந்திருப்போம். ஆளுகிறவர்களுக்கு கீழேயே இருந்திருப்போம். ஆனால் என்றைக்கு தேவன் நம்மை அழகாய் வழிநடத்த ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அவர் இந்த கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய அடிமைத்தனம் உடைக்கப்பட்டது, நம்முடைய சிறுமை அகற்றப்பட்டது, நம்முடைய பழைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது. இப்போது ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? யாருக்கோ எப்போதோ எங்கேயோ அடிமையாயிருந்த நம்மை அந்த வானாதி வானவராகிய மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய அந்த கர்த்தருடைய புத்திரனாய் மாற்றினது மாத்திரமல்ல, அந்த கலாத்தியர் 4:7 சொல்லுகிறது, கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த சுதந்திரன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா? பூமியிலே நீங்கள் அடிமையா இருந்தீர்கள், பூமியில் இருக்கும் போது என்னுடைய புத்திரனா மாத்திட்டேன். அதோடு நிறுத்தல மகனே மகளே, உங்களை சுதந்திரனா மாத்திரன்னு சொன்னா என் பரலோகத்திலேயே உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொடுக்கிறேன். அங்க இருக்கிற கண்ணாடி கடலை சுதந்திரிக்கிற சுதந்திரத்தை கொடுக்கிறேன். சீயோன் மலையை சுதந்திரிக்கிற சுதந்திரத்தை கொடுக்கிறேன். சிங்காசனத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரத்தை கொடுக்கிறேன். பிதாவாகிய தேவனை தரிசிக்கிற சுதந்திரத்தை கொடுக்கிறேன். காலாகாலமாய் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதான அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தெரிந்து கொள்ளுங்க, ஏன் அறிவியல் நம்மை நடத்தக்கூடாது? ஏன் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும்? ஆண்டவர் நம்மை நடத்தினால், அந்த நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் கடைசியாய் நாம் அவருடைய புத்திரராய் மாறிடுவோம். அந்த புத்திரன் என்கிற பாக்கியம் வந்த உடனே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரமே கிடைத்துவிடும். இதுதாங்க தேவன் வழி நடத்துகிறார். இன்னைக்கும் பலர் ஆகாரம் நடத்தினாரு, அவனை நடத்தினாரு, இவன் நடத்தினார். நான் சொல்றேன், தேவன் வழி நடத்தும் போது பரலோகம் வரைக்கும் நடத்துவார், தேவர் ராஜ்யம் வரைக்கும் நடத்துவார். இந்த சத்தியத்தின்படி என் தேவன் உங்களை எல்லா விதத்திலும் நடத்துவாரா. அந்த தண்ணீர்கள் அண்டை என்கிற நல்ல பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பழைக்கிற ஞானஸ்நான உடன்படிக்கையில
கர்த்தர் உங்களை நடத்தி பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் என்கிற அந்த ஞானஸ்நானத்துல முழுக்கி எடுத்து, மூன்றாவதாக மரணத்துக்கு பின்பு மரணத்தில் மரித்து ஜீவனில் எழும்புகிற அந்த நித்திய ஞானஸ்நானத்துக்குள் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இரண்டாவதாக நித்திய வழியில் நடத்துகிற தேவன். அந்த நித்திய வழி என்பதே பூமிக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான அந்த நல்ல பிரமாணத்தின் வழி. அதிலே கர்த்தர் நடத்துவாராக. மூன்றாவதாய் பிதாவாயிருந்து உங்களை மீட்டு கொண்டு நடத்துவார். சிங்கங்களுக்கு மீட்டுக் கொள்ளுவார், கரடிகளுக்கு மீட்டுக் கொள்ளுவார், வியாதிகளுக்கு மீட்டுக் கொள்ளுவார், சங்காரங்களுக்கு மீட்டுக் கொள்ளுவார். அவர் மீட்டுக் கொள்ளுகிற பிதாவாய் உங்களுக்கு வெளிப்படுவார். எல்லாவற்றை விட கடைசியாய் அவர் உங்களை புத்திரனாய், அதோ சிரேஷ்ட புத்திரனாய், அங்கீகரிக்கப்பட்ட பிரதிஷ்டையின் மகனாக, அங்கீகரிக்கப்பட்ட பிரதிஷ்டையின் மகளாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அந்த புத்திரன் என்கிற பாக்கியம் வந்தாலே நாம் சுதந்திரருமாய் மாறி ராஜ்யத்தையே சுதந்திரிப்போம். இந்த அபிஷேகிக்கப்பட்ட, இந்த உபதேசம் நிறைந்த இந்த சத்திய வசனமானது உங்களை புத்திரனாய் மாற்றட்டும், சுதந்திரராய் மாற்றட்டும். உங்களை மாத்திரமல்ல, இந்த கிருபையுள்ள வார்த்தையை பேசுகிற சிறியவனும் எளியவனும் ஆகிய என்னையும் ஆண்டவர் நம்முடைய சுதந்திரனும் அவருடைய சிரேஷ்ட புத்திரனமாய் மாற்றி நாம் எல்லாரும் ஒரு கட்டத்துல அந்த பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நல்லா கவனிங்க, கடமைக்காக அல்ல, இன்னைக்கு ஆழ்ந்த ஒரு உபதேசத்தை கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்திய உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க உதவி செய்யும். ஆண்டவரே செம்மையான வழியிலே நடத்தி அது வானமண்டலங்களின் வழியா ஏறுவதற்கான அந்த பாதையா இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு எதிரிட்டு வருகிற கொலைக்காரர்கள், என்னை துரத்தி வருகிற சங்காரக்காரர்கள், எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத மிருகங்கள், இவைகளுக்கெல்லாம் ஆண்டவரே பிதாவாகிய நீர் என்னை மீட்டு கொண்டு நடத்தும். ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ள வீடாக. எல்லாவற்றை விட அப்பா என்னை உமக்கு அப்படியே உடைய பாதத்தில் சரணாகதி அடைகிறேன். உம்முடைய ஆண்டவரே சிரேஷ்ட புத்திரனாக புத்திரியாக என்னை மாற்றுவீராக. ஆண்டவரே சுதந்திரவாதியாய் என்னை மாற்றும், சுதந்திரவனாய் என்னை மாற்றும் என்று எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்தி சத்தமா சந்தோஷமாக சோதரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் அருமையான இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறதும், குடும்பம் குடும்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதும், கணவன் மனைவியாகவும் பிள்ளைகள் பெற்றோராகவும் எங்கெல்லாம் 2 பேர் 4 பேராய் குழுவாயும் தனித்தனியாயும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீரே இவர்கள் எல்லாரையும் வழி நடத்துவீராக. எரேமியா 31:9 சொல்லுகிறபடி அவர்களை வழி நடத்துவே. அந்த வார்த்தை நடப்பதாக. உலகத்தாரை போல் அல்ல, அறிவியலை போல் அல்ல, ஆண்டவர் நடத்துகிறபடி நடத்துவீராக. கர்த்தர் நடத்துகிறபடி நடத்துவீராக. ஆண்டவருடைய அபிஷேகம் அதை செய்து விடுவதாக. இரவில் உடைய பிள்ளைகளை கைந்து நித்து வைத்தாரோ இந்த செய்தியை திரும்ப 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 போட்டு கேட்க உதவி செய்யும். நிறைய பேர் இந்த செய்தியை கேட்க வைக்க உதவி செய்யும். அவர்களும் கர்த்தருடைய நடத்துதலுக்குள் வருவார்களாக. நீரே ஆளுக செய்யும். சுயமாமிசம் மறைக்கப்படட்டும். கர்த்தருடைய சத்தமும் சித்தமும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.